ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நயகரா ஃபால்ஸ் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இந்த இடத்துக்கு 3 months பிஃபோர் போயிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதாக இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இங்கே என்னென்னா 1 2 3 4 இருக்குல்ல. ஸோ இது என்னென்னா கனடாலேருந்து யூஎஸ் சைடில் எடுத்த பிக்சரு. ஸோ இது 1 என்னென்னா க்ரூஸோட பிக்சர், லைக் நயகரா ஃபால்ஸோட க்ரூஸோட பிக்சர். செகண்ட் என்னென்னா த மெயின் வியூ பாயிண்ட்டு. தேர்டு என்னென்னா கேவ் ஆஃப் த விண்ட்ஸு. ஃபோர்த் என்னென்னா அதாங்க மெயின் நயகரா ஃபால்ஸு. ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து க்ரூஸில் ஏறுறேன். ஸோ அதில் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் ஃபுல்லாக ரவுண்ட் ஆச்சு. அதில் அந்த 4th பாயிண்ட் வரப்படம் அப்படியே புகை மூத்தமாக இருந்துச்சு, ஹெவன் மாதிரிலாம் இருந்துச்சு. கேமராவில் கூட ஒழுங்காக வந்திருக்கான்னு தெரில, மிஸ்டாக இருந்துச்சு. அதில் இந்த மாதிரியே இல்லைங்க, எனக்கு ஆக்சுவலி புது உலகத்தில் இந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் இந்த 4 பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவே நல்லா டீட்டெயிலாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் க்ரூஸுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம க்ரூஸுக்கு போகிறதுக்கு வாக் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நமக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த மிஸ்டில் இருந்தால் லைக் நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் நனையாமல் இருக்கிறதுக்கு. இங்கே நாங்கள் இன்னொரு க்ரூஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜு தான் யூஎஸ்க்கும் கனடாவுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு. ரொம்ப பெருசாக இருக்குது. க்ரூஸில் ஏறிட்டோங்க. ஸோ ஏறினோடனே இதான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸு. அதுக்கப்புறமா அந்த பிக் ஃபால்ஸ் இருக்குது, அது மெயின் ஃபால்ஸு. இங்கேயும் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே, ஆனால் அந்த ஃபால்ஸ், அந்த மெயின் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் நினச்சே பார்க்க முடியல. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. The falls were 7 miles, or about a these falls the walkway is separating the American Falls from the Canadian Falls. இங்கே பாருங்கள், இது மெயின் ஃபால்ஸே இல்லை. மெயின் ஃபால்ஸ் அங்கே இருக்கு, ஆனால் சின்ன ஃபால்ஸுக்கே இப்படி இருக்கே, புகையாக இருக்கே பாருங்கள். இதாங்க மெயின் ஃபால்ஸு. ஐயோ, அங்கே பார்த்தா தண்ணி, இங்கே பார்த்தா தண்ணி. சரி, பின்னாடி பார்த்தா அங்கேயும் தண்ணி தாங்க. சென்னையில் ரெட் அலர்ட் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அங்கெல்லாம். டாடி கொஞ்ச நாள் வீடியோ எடுத்துட்டு வச்சுட்டாங்க அவங்க. ஏன்னா காற்று அந்த அளவுக்கு அடிச்சுது, புயல் மாதிரி அடிச்சுது. என்னால் நிற்க கூட முடியலை. இது எப்படி தெரியுமா இருந்துச்சு? புத்தால நீரில் குளிச்சது போல் இருந்ததா, அந்த மாதிரியே தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் கேமராவில் பார்க்குறப்ப தாங்க தெரிஞ்சுது. அங்கே நேரில் பார்க்குறப்ப ஒரே புகை மூத்தமாக தானே இருந்துச்சு. க்ரூஸ்லேருந்து கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் பார்த்தா என்ன மாதிரி தாங்க இருக்குது. எல்லாரும் அந்த கேவ் ஆஃப் த விண்ட்ஸுக்கு போகிறதுக்கு தான் லைனில் நிற்கிறாங்க.
இதான் பாயிண்ட் 2, இதான் வந்து வியூ பாயிண்ட்டு. இங்கே தான் நான் வந்து பார்த்துக்கிட்டே வந்து இந்த வீடியோ எடுத்தேன். இந்த சைடு இருக்கிறது யூஎஸ்ஸு, அந்த பில்டிங்லாம் தெரியுறது வந்து கனடா. Please visit us again here on the Maid of the Mist. இதான் வியூ பாயிண்ட்டு. இந்த பில்லர் மாதிரி இருக்கிறது தான் வந்து லெஃப்ட்டு. இந்த ஹைட்டில் இருக்கிறது வந்து ஃபுல் நைகரா ஃபால்ஸையும் பார்க்கலாம், லைக் வியூ பாயிண்ட்டு. என்ஜாய் பண்ணுங்க. வந்து தான் கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் பேசவே முடியல, அந்தளவுக்கு வந்து லைக் கண்ணே ஓப்பன் பண்ண முடியல, அந்தளவுக்கு தண்ணி அப்படியே வந்துச்சு அதில். அப்புறம் வந்து பார்த்தீங்களா, அதனால நான் வந்து வெட்டாயிட்டேன். அதான் வந்து மைனஸ் பண்ணேன். மற்றபடி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து போய் ட்ரை பண்ணணும். அப்புறமா வந்து மேட் ஆஃப் த மிஸ்ட் வந்து போகணும். அது நெக்ஸ்ட் 3. இதாங்க அடுத்த ஸ்பாட்டு பாயிண்ட் 3. ஸோ இங்கே தான் வந்து கேவ் ஆஃப் த விண்ட்ஸுக்கு போகலாம். இதான் வந்து அதுக்கு போகிற வழி. லிஃப்டில் இறங்கி இதுக்கு போகணும். இதை வந்து லைக் ஒரு மலைக்குள்ளார உள்ளே போட்டு ஒரு கேவ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க போகலாம். கேவ் ஆஃப் த விண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. கேவ் ஆஃப் த விண்ட்ஸ்னால் லைக் ஃபால்ஸு பக்கத்தில் போய் பார்க்குறது. ஸோ அதுக்காகவே உட்டன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாங்க. அதனால எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் வந்து டேடியை பிடிச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் வந்து என்னென்னா பார்த்தீங்களா, இந்த ரெயின்போ எங்கே பார்த்தாலும் ரெயின்போவாக இருந்துச்சு. என் கண்ணை ஓப்பன் பண்ணாலே ரெயின்போ தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்காங்க. இல்லை நம்ம மட்டும் சும்மா ஹைக்கிங் போகிற மாதிரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து அவர்கிட்ட உறுத்தி பறந்துச்சு கீழே முந்திடும். அவ்வளோதான். அந்த லைக் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் தண்ணி வாரி ஊற்றுது. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவங்க எல்லோ கலரில் ஒரு கோத்து தந்தாங்க. அது ஒரு பிரோஜனத்துக்கும் ஒர்க்காகலை. அந்த கோத்து வந்து எப்படின்னா புயலுக்கு பொய்யை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் வடிக்கே ஆகலை. அவள் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். நான் காருக்கு போயிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லைங்க, 1 மணி நேரம் காருக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து காய வச்சுட்டேன். பட் என்னன்னாலும் நனைஞ்சாலும் அந்த இடத்துல நனையும் போது ஒன்றும் தரலைங்க. உறைஞ்சி வந்ததுக்கப்புறம் தாங்க செம்மையாக இருந்துச்சு. வா எங்கெல்லாம் போய் நனைஞ்சோமா அப்படின்ட்டு. பயப்படாதடா. என்னங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? இதாங்க ரொம்ப கிட்ட போய் நைகரா ஃபால்ஸை பார்த்தா இந்த மாதிரி தாங்க இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, போங்க.
இதாங்க இந்த ஃபால்ஸை வந்து லைக் ரொம்ப ஹைட்டில் போய் பார்க்குறது. நான் வந்து பயந்துட்டே இருந்தேன். ஆனால் என்ன எங்கள் குடும்பத்தோட எங்கள் குடும்பத்தோட எதிரிங்க, என்னோட எதிரி. அது வேறு யாரும் ஒன்றும் இல்லை, என்னோட மம்மி தான். போ 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. கண்ணில் வீடிதான் இருந்துச்சு, அதனால நான் போனேன். காதுலலாம் சவுண்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போனுச்சு. காதில் கையை வச்சுட்டா சரி, காது ரத்தம்லாம் வந்துருச்சு. இதுதான் வந்து கேவ் ஆஃப் செவன்ஸுக்கு வந்து வர வாட்டர். ஸோ இங்கே வந்து அப்படியே கீழே பார்த்தா கேவ் ஆஃப் செவன்ஸ் தெரியும். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கள இருந்தோட, ஸோ அவங்க தான் வந்து கேவ் ஆஃப் செவன்ஸுக்கு போகிறது. ஸோ இந்த ஃபால்ஸில் தான் நம்ம வந்து குத்தாலருவியில் குளிச்சதுக்கோ இருந்துதா, அந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸில் போய் தான் பார்ப்போம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெயின் நைக்ரா ஃபால்ஸு. இது வந்து ஹார்ஷூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து 4th பாயிண்ட் உங்கள்கிட்ட அந்த பிக்சரில் காமிச்சது. இது ஏன் ஹார்ஷூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து மேலேருந்து பார்க்கும்போது ஹார்ஷூ பாயிண்டில் இருக்கும். அதனால தான் இது வந்து ஹார்ஷூ பாயிண்ட்டுன்னு கூப்பிடுறாங்க. என்ன மேகம்னு நினச்சிங்களா? இது வந்து அந்த தண்ணியோட மிஸ்ட்டு. அப்போ சூரியனையும் மறைச்சிச்சுங்க. அந்தளவுக்கு ஹைட்டாக போடும், அந்தளவுக்கு நிறையா மிஸ்ட் அடிக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஃபால்ஸ் தெரியுதுல, ஸோ அதான் வந்து அந்த நைக்ரா ஃபால்ஸு. இங்கே இருந்தால் தண்ணி போயிட்டுருக்கு, அப்படியே கீழே வந்து போயிட்டுருக்கு. அப்புறமா வந்து இது வந்து லைக் வேர்ல்ட்ஸ்லேயே பிக்கஸ்டான ஃபால்ஸு, லைக் வேர்ல்டுலேயே பிக்கஸ்டான ஃபால்ஸு. இது வந்து லைக் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்ட்ரலில் இருக்குது. ஒரு ஃபால்ஸ் வந்து அமெரிக்காவோடது, இன்னொரு ஃபால்ஸ் வந்து லைக் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும். ஸோ அதே மாதிரி அந்த சைட்லேருந்து கனடா வந்துட்டு இருக்கு. லைக் அந்த சைட்லேருந்து கனடா இங்கே போய் லைக் ஆக்சுவலி இங்கே போத்தூர் இருக்கும். போத்தூரில் செம்ம லைக் மிஸ்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அப்புறமா வந்து அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போனேன்ல, அதுவும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு கம்ப்ளீட். அங்கே பார்த்தீங்களா, அதான் கனடா. டோல தெரியுதா, அதான் வந்து கனடா. அது வந்து லைக் எல்லோ கலரில் போயிட்டு தெரியுமா? அது வந்து லிஃப்ட்டப்பா, அவ்வளோ ஹைட்டுக்கு லிஃப்ட்டு வந்து வெளியில் வந்து இப்போ போயிட்டுருக்காங்க. ஸோ
அந்த சைடு வந்து கனடாவா உண்மையிலேயே சொல்கிறேன். நயகரா ஃபால்ஸ் வந்து ஒரு இடம் இல்லைங்க, 3 இடம். ஸோ எல்லாத்தையும் நல்லா சக்கு 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 ஜாமான்ட்டு அப்படியே நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. இது வந்து ஹார்ஷூ ஃபால்ஸு. எனக்கு என்னன்னு தெரியல, லைக் ஹார்ஷூன்னு சொல்லுவாங்க. ஹார்ஷூனா ஹார்ஷூ மாதிரி இருக்கு, அதனால சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் பார்க்க ஹார்ஷூ மாதிரி இருக்குதான். அங்க பாருங்க போட்டு தெரியுது. தெரியுதா? அது வந்து ரெட் கலரு. ஸோ நான் கனடா. ப்ளூ கலர் வந்து இது ரெயின் கோட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ அது வந்து அமெரிக்கா. ஆமாங்க, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போனோங்க. ஆனால் அங்கே போன கண்ணே தள்ள ஃபுல்லாக அந்த மிஸ்ட் வந்து கவர் பண்ணிக்கிச்சு. எங்கே போனோம் எப்படி போனோம் அப்படின்னு சுத்தமாக தள்ள. ஃபால்ஸ் லைக் கவர் பண்ணிச்சு. அதோட மிஸ்டே ஃபால்ஸ் கவர் பண்ணிச்சுன்னா வச்சுக்கோங்களேன். நம்ம அவங்கள பார்க்கலாம், ஆனால் அவங்களால நம்மளை பார்க்க முடியாது பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து நயகரா ஃபால்ஸோட நைட் வியூ. நாங்கள் வந்து ஜஸ்ட் லைக் நைட் வரைக்கும் ஸ்டே பண்ணி நாங்கள் வந்து இது பார்த்தோம். 8 o'clock வரைக்கும் வந்து இது வந்து இருக்குது. சாரிங்க, இது வந்து 8 o'clockல ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கனடா சைட்லேருந்து வந்து யூஎஸ் சைடுக்கு லைட் அடிக்கிறாங்க. ஸோ பார்க்கவே லைக் அந்த நயகரா ஃபால்ஸில் அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்து லைட்டு நல்லா தெரியுது. ப்ரொஜெக்டர்லேருந்து லைட்டு செம்மையாக அடிக்குது. இந்த ஃபால்ஸை பாருங்கள், செம்ம ரெட்டிஷாக இருக்குல்ல, அப்படியே பொடிக்கிற மாதிரி இருக்குது தண்ணி. அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது இந்த லைட்டிங் செட்டை போல் நைட்டு பார்த்தா. அங்கேயும் வந்து இங்கேயும்
பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணல, கமெண்ட் பண்ணல, ஷேர் பண்ணலன்னா அதெல்லாம் பண்ணிவிடுங்க. முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.